ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம லோஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு, இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா எம்டெக் அண்ட் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு மினிமம் 10th 12th யூஜியில் 65% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 5 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அப் டு 40,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 31st ஜூலை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸு, 10th 12th மார்க் ஷீட்டு, ப்ரீவியஸ் அகடமிக் மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, அடுத்தது காலேஜ் ஃபீஸ் ரிசிப்ட்டு இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய் வித்யாசாரதி ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு டைப் பண்ணுங்கள். அதில் இந்த செகண்ட் லிங்க் வரும். இந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீம்னு இருக்கும். இதில் ப்ரௌஸ் அவைலபிள் ஸ்கீமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே எம்டெக் எம்எஸ்சி ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். இதில் இந்த ரீட் மோரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு அடுத்தது அப்ளை அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை இங்கே சைன் அப் வித் கூகுள்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து உங்களோட நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உங்களோட அகடமிக் டீட்டெயில், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட்ஸு, அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரிசிப்ட்டு, தென் போனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டலில் ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் போதும். அப்கமிங் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுற ஒரு சில ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அவங்க டைரெக்டாக மெயிலுக்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்க்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்களை மெயில் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து திரும்ப ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஆன்லைன் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் இன்டர்வியூவில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் மட்டும்தான் கேட்பாங்க. வேறு எந்த டீட்டெயிலும் கேட்க மாட்டாங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் இது உங்களை காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டீட்டெயில் கேட்குறாங்க, உங்களோட டீட்டெயில் இது மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க, சைன்இன் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த போர்ட்டல்லேருந்து தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பரோ இல்லை உங்கள் ஆதார் நம்பர், ஓடிபி இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவங்க வந்து கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு மெயிலில் ஏதாவது டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களோட ஜிபே நம்பர், ஆதார் நம்பர்லாம் கேட்குறாங்கன்னா, இந்த போர்ட்டலில் இருந்து தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.